ஆட்டோ மற்றும் வாடகை கார்களுக்கு சென்னை பெருநகர காவல் சார்பில் காவல் உதவி QR குறியீடுகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்போம். கார்த்திகேயன், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னையில் இயங்கக்கூடிய ஆட்டோ மற்றும் அந்த வாடகை கால் டாக்ஸி போன்ற கார்களில் பயன்படுத்தக்கூடிய அந்த QR கோடு முறையை முதலமைச்சர் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு அறிமுகம் செய்து அதனை துவக்கி வைத்து வருகிறார். இதில் குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறையின் சார்பாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் அந்த QR ஸ்கேன் செய்யும் பொழுது அவசர தேவை இருக்கும் பட்சத்தில் உடனடியாக இந்த QR கோடு மூலமாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு தொடர்பு கொள்ள முடியும். பெண்கள் ஏதும் ஆட்டோவில் பயணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு ஏதும் அசௌகரியம் ஏற்படும் பட்சத்தில் அவர்கள் உடனடியாக இந்த சேவையை பயன்படுத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் தற்போது இந்த சேவையானது அறிமுகப்படுத்தப்படுகிறது. QR மூலமாக ஸ்கேன் செய்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு மற்றும் காவல் ஆணையரகத்திற்கும் தொடர்பு கொள்ள முடியும். அதன் மூலமாக அவர்கள் தங்கள் செல்லக்கூடிய லொகேஷன் எந்த பகுதியில் இந்த ஆட்டோ சென்று கொண்டிருக்கிறது அல்லது அந்த கால் டாக்ஸி எந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கிறது, தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் பட்சத்தில் அதனை உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களுக்கு தெரிவித்து தங்களுக்கு தேவையான உதவிகளை நாடலாம் என்ற அடிப்படையில் தான் தற்போது இந்த சேவையானது துவங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே SOS என்ற ஆப் மூலமாகவும் இதேபோன்று பெண்களுக்கு பாதுகாப்பதற்காக அந்த திட்டத்தை ஏற்கனவே தமிழக காவல்துறை அறிமுகம் செய்து அதனை செயல்படுத்தி வந்தாலும் தற்போது இந்த ஸ்டிக்கர் அந்தந்த ஆட்டோக்கள் மற்றும் கால் டாக்ஸிகளில் ஒட்டுவதன் மூலமாக அதில் பயணம் செய்யக்கூடியவர்கள் அந்த பயணத்தின் போது அவர்களுக்கு அசௌகரியம் எதுவும் ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக அந்த ஸ்கேன் மூலமாக அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களை தொடர்பு கொள்ள முடியும் என்பதற்காக தான் தற்போது இந்த திட்டமானது துவங்கப்பட்டிருக்கிறது. இதனை முதலமைச்சர் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் துவக்கி வைத்திருக்கிறார்.